எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் ஐஸ்வர்யா கணேஷ். நான் இப்போ உங்ககிட்ட என் கனவு பள்ளி பற்றி பேச போகிறேன். என் கனவு பள்ளியில் எந்த தேர்வுகளுமே இருக்கக்கூடாது. எங்கே பார்த்தாலும் விளையாட்டு மைதானங்களாக இருக்கணும். இப்படிலாம் நான் சொல்லுவேன்னு நினச்சிங்களா? இல்லவே இல்லை. அதெல்லாம் நான் தூங்கும் போது என் ஆண் மனசுலேருந்து வர ஆசைகள், கனவுகள் இல்லை. ஒரு கனவுனா எப்படி இருக்கணும்னு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே கல்வி கிடைக்கணும்னு நினைச்சாரே காமராஜரையா, அவர் கண்டது கனவு. அமைதியான வழியில சுதந்திரம் கிடைக்கணும்னு நினைச்சாரே நம்ம காந்தி தாத்தா, அவர் கண்டது கனவு. அறிவின் உச்சத்தை தொடரணும்னு நினைச்சாரே நம்ம அப்துல் கலாம் ஐயா, அவர் கண்டது கனவு. அவர் மட்டும் கனவு காணாம நம்ம எல்லாரையுமே அவர் கவனம் காண வச்சாரு. வயல்வெளியில இருந்துட்டு விண்வெளி போகிற மாதிரிலாம் கனவு காண வச்சாரு. இவ்வளோ ஏங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தமிழ் புலவர் திருவள்ளுவர் ஐயா, அவர் நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு 1330 குறள்ல எழுதிட்டு போயிருக்காரு. அது எவ்வளோ பெரிய கனவுல. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இனிப்பு செய்யும்போது முந்திரி, ஏலக்காய், திராட்சைலாம் சேர்ப்போல, அதே மாதிரி நம்ம கனவுலையும் அன்பு, பாசம், இறக்கம்லாம் சேர்த்து நம்ம கனவு மற்றவங்களுக்கு உதவி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி நல்ல கனவுகள்லாம் செதுக்க எனக்கு ஒரு கனவு பள்ளி வேணும். நான் இங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கன்னி தமிழ் பள்ளிக்கு ஒரு பெரிய